ஏண்டா கதிரு, முத்துவேலுக்கு தானே பணம் கொடுத்த. அவன் என்ன உன்ன மாதிரியா ஏமாந்துருக்கான்? அவன் பிசினஸ்ல இப்ப லாபம் வரலனாலும் பின்னாடி வரும்ல. கதிர் மாமா தான் ஏதோ ஆர்வத்துல தப்பு பண்ணிட்டாருன்னா அதையே திருப்பி திருப்பி பேசி என்ன மாமா பிரயோஜனம்? அதை விட்டுட்டு பணத்தை எப்படி திருப்பி வாங்குறதுன்னு யோசிங்க. அதையும் அவர்கிட்ட கேளு. அவர் தான் பிசினஸ்ல பெரிய புலியாச்சே, அவரே சொல்லுவாரு. ஏன்பா குமார், நீ கம்பெனிக்கு போனியே, அங்க அவங்க என்னதான்ப்பா சொல்றாங்க? அங்க வேலை செய்யறவங்களே சம்பளத்தை யார்கிட்ட கேக்குறதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்கம்மா. என்னப்பா சொல்ற? அப்போ 10 லட்சமும் போயிடுச்சா? இல்லம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, ஆளும் சிக்கிடுவான். ஆளு கிடைச்சு என்னப்பா பண்றது? அந்த காசு இன்னும் அவன் கையில இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ராஜதுரை இல்லாட்டியும் அவங்க அம்மா பேர்ல இருக்கிற சொத்தை முதல்ல லாக் பண்ணணும். அண்ணா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நம்ம லாயரை கூட்டு போயிட்டு அந்த ராஜதுரை மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏங்க, என்னங்க பேசாம இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு ஆடினானுங்க, என்ன பண்றது? அவன் அனுபவிக்க வேண்டியதுதான். ஹலோ அக்கா, நான் கோமலவள்ளி பேசுறேன்க்கா. சொல்லு, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். இது அதை விட முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லு. அண்ணாச்சி வீட்டுல உங்க மொத்த சொத்தையும் அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமாக்கா, நாளைக்கே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா ராஜதர உங்க வாரிசுங்கிறதுனால மொத்த சொத்தையும் அபகரிக்க முடியுமா? ஆமாக்கா, அண்ணாச்சி வீட்டுல திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். என்னக்கா சிரிக்கிறீங்க? சரி. மாப்பிள, நீங்க சொன்னது உண்மைதான். அந்த அண்ணாச்சி வீட்டுல நம்ம சொத்து மொத்தத்தையும் அட்டாச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லவேளை நீங்க முன்னெச்சரிக்கையா வந்து சொல்லிட்டீங்க. அத்தை, நான் எப்பவுமே உங்களுக்கு காவ காக்கிறேன்னா எத்த, என்ன மீறி உங்களை யார் எதுவும் பண்ணிட முடியாது அத்தை. நான் இருக்க அத்தை, நான் இருக்கேன் அத்தை. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இதுல ஒரு கையெழுத்து போ. நாகு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுல கையெழுத்து போட போற? என்னது இது? இருங்க இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஏற்கனவே ஆடி போயிருக்கேன். நான் எது செஞ்சாலும் அது சரியா தானே இருக்கும். அண்ணாச்சி வீட்டுல நம்ம சொத்து மொத்தத்தையும் அட்டாச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் மாப்பிள்ள வந்து சொன்னாரு. அதான் உடனடியா நம்ம சொத்து மொத்தத்தையும் மாப்பிள்ள பேருக்கு மாத்தி எழுதிட்டு இருக்கேன். ஏமா, உன் பேர்லயே என் பேர்லயே இருந்தா தானே பிரச்சனை? நம்ம பொண்ணு பேர்ல எழுதி வைக்கலாமே. அது ஏன் நம்ம மாப்பிள்ள பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற? மேடம், உங்க பொண்ணா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் எல்லாமே உங்க வாரிசுங்கிற உரிமையில தான் அமையும். உங்க மருமகன் பேர்ல எழுதிட்டா தான் சேஃப்டி. பாத்தீங்களாங்க, லாயரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம்.
நீங்க அங்க சமைக்கிறதுக்கும் இங்க சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்? இது எங்க ஊரு ஸ்டைல இருக்கா நீ? அதான் நான் பார்த்தேன். சரிக்கா, அனிதாவும் ஜெயவேல் மாமாவும் எப்படிக்கா இருக்காங்க? போன் எதனா பண்ணாங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க அம்மா கூட நேத்து வந்துட்டு போயிருந்தாங்க. அப்படியா? என்னவா? வேற என்ன, மகளை பார்க்கணும் தான். அப்படியே அவளை கொடுக்கணும்னு நகை எல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் தான் வேண்டான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு பதிலா அவங்களோட சர்டிபிகேட்ஸ்லாம் வீட்ல இருக்கும்ல. அது அவங்க படிச்ச காலேஜ்ல தானக்கா இருக்கும். அது டிகிரி சர்டிபிகேட். அதுக்கு முன்னாடி அவங்க படிச்ச +2 சர்டிபிகேட். அவ ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட பண்ணிருக்கலாம். அதெல்லாம் கூட கொண்டு வர சொல்லிருக்கேன். எதுக்கு அதெல்லாம்? அர்க்காணி, ஏதோ கல்யாணம் பண்ண ஹெல்ப் பண்ணோம், இந்த ஊரை விட்டு போக பஸ் ஏத்தி விட்டோன்னு இருந்தா போதுமா? அவங்க பொழைக்கிறதுக்கே ஒரு வழியை பண்ணி கொடுக்க வேண்டாமா? என்னதான் எங்க அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணாலும் அவங்களுக்கு சும்மா உட்காந்து சாப்பிட முடியுமா? அதனால்தான் அனிதாவோட சர்டிபிகேட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன். அனிதா அம்மா மாதிரி நீயும் ஜெயவேலோட சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு அதை அனுப்பிச்சு வச்சிருவேன். அது அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இன்னொரு ஐடியாவும் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் டீனை போய் பார்த்தேன். அவங்க நேர்ல வந்தாதான் டிசி தருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் கார்ல கூட்டிகிட்டு நேர காலேஜ்க்கே வர சொல்லிட்டேன். டிசி வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டா. அதை வச்சுக்கிட்டு அங்க ஏதாவது மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கிடலாம். இப்படி ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு உதவியா இருக்குமே, அதான். சரிக்கா, நான் பாக்குறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். சரியா? சரி, சாப்பிடு. வெளியில என்ன வெயில், என்ன வெயில். பெஞ்சமின், போய் எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ஒண்ணு வாங்கிட்டு வாடா. சார் காசு. என்னடா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில மெஸ்ல கடன் வச்சு தாண்ட திங்கிறீங்க. இதையும் வாங்கிட்டு கணக்குல எழுதி வச்சுட்டு வாடா. போடா. காலி டப்பா பையில இருந்து ஒன்னையும் காணோம். டேய், உட்கார்ந்து எதையாவது எழுதுறா. உடனே கம்பெனில பேனா வாங்கி தரலன்னு சொல்லிருவீங்க. அட குண்டூசியாவது எடுத்து காதுல குத்திக்க. குண்டூசிங்கான வெறும் டப்பா, காலி டப்பா. என்ன ஆபீஸ்ரா? டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கறியா? இல்ல சார். ஆன் பண்ணி கம்ப்யூட்டர்ல எதையாவது பாருடா. அட சினிமா படத்தையாவது பாரு. என்ஜாய் பண்றா. ஒன்னே காணோம். டேய் நில்றா. எங்கடா போற? என்னடா லவ் டீட் போற? சார், இது ஒண்ணுதான் சார் மிச்சம். இதை வித்தாதான் சார் எனக்கு பாதி சம்பளமாவது கிடைக்கும். நான் வீட்டுக்கு எடுத்து போயிடுறேன் சார். இதெல்லாம் நீ பேசக்கூடாது. இந்த கம்பெனிக்கு நான் யாரா? ஓனரோட மாப்பிள. கிட்டத்தட்ட நான் முதலாளி மாதிரி. சீ, அதை கொண்டு போய் வை. போடா. வை. யோ, யார் எங்க ஓனர்? யாரா? சார், இவர்தான் சார். ஐயோ, நான் இல்ல சார், நான் இல்ல. நீதான் ஓனரா? நான் இல்ல சார். ஐயோ சாமி, இந்த கம்பெனிக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்தேன். சொல்லுங்கடா. சரி, உன் பேர் என்ன? பிச்சை போட்டு. யோ, ஏரியா ஒன்ல ஏரியா. சார், எனக்குன்னு சொசைட்டில ஒரு இமேஜ் இருக்குது சார். நீங்க போலீஸ் ஜீப்ல என்ன ஏத்திட்டு போனீங்கன்னா எனக்கு கேவலமா இருக்கும் சார். யோ, நாங்களும் டெய்லி அதே ஜீப்ல தான் போய்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகுதா? ஏரியா, யோ, கூட்டி போங்கயா. யோ, வாயா. வந்து வழியில ஏரியா. ஓயா. ஆயா. ஐயோ, காணமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, எங்க வச்சிருப்பாரு? இதுல பார்க்கலாம். போட்டோ. இதா. ரகானி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது மறைக்கிற? கொண்டாங்க. ஏய், எதுக்கு ஜெயவேல் சர்டிபிகேட் நீ எடுத்துட்டு போற? இல்ல மாமா, இது எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஜெயவேல் மாமாவோட படிப்பை அங்கேயே தொடர்ந்துக்கலாம். சக்திய கதா மாமா எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதனாலதான். சே கழுத, இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்து கொடுத்துருப்பேனே. எதுக்காக திருட்டுத்தனமா எடுத்துட்டு போற? இந்த பாரு, போய் சக்தி கிட்ட சொல்லு,
ஜெயவேலும் அனிதாவும் நம்ம வீட்லயே வந்து தங்கி இங்க இருந்தே அவங்க படிப்பை கண்டினியூ பண்ணலாம்னு நான் சொன்னதா அவகிட்ட போய் சொல்லு. சரிங்க மாமா, சரிங்க மாமா, நான் சொல்றேன். இந்தா. சரிங்க மாமா. வாங்க சார். எங்க யாராச்சும் தூர சார், நான் தான் சொன்னேன்ல அவன் வீட்டுல இருக்க மாட்டான்னு. ஆனா, அவனோட அம்மா மேலதான் இருப்பாங்க. என் அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டு வா. அத்தை, அத்தை. என்ன மாப்பிள? அத்தை, போலீஸ். என்ன விஷயம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ராஜதுரை எங்கம்மா? வெளியில போயிருக்கான். என்ன விஷயம்? உங்க மக மேல பண மோசடி பண்ணதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா? ஆமா. யார் கொடுத்தாங்க? அது நிறைய பேர் இருக்காங்க. அதையெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க மகன் வந்தா உடனே எங்களை வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், யாராவது யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? இப்ப நான் விசாரிக்கணும்னு தான் சொன்னேன். கைது பண்ண போறேன்னு சொல்லலையே. அதனால அவர் வந்தா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல்ல, வந்தா சொல்றேன். சார், அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். அவனை பத்தி இனிமே இங்க வந்து விசாரிக்காதீங்க. அத்தையோட ரேஞ்ச் தெரியாம இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அத்தை, மினிஸ்டருக்கு ஒரு போனை போடுங்க அத்தை. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், ராஜதுரை பண்ற பிசினஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் எங்களோட பிள்ளை, அவ்வளவுதான். இது ஒண்ணு போதுமே. மகங்கிற முறையில ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ணலாம். வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா விஷயம் சீரியஸ் ஆயிடும். அத்தை, அவங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ம். இப்ப புரியுதாங்க நான் எதுக்காக நம்ம சொத்தை எல்லாம் மாப்பிள்ளை பேருக்கு மாத்தினேன்னு? புரியுது நாகு, புரியுது. இந்த நாகவல்லி எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்னங்க? 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 ஏண்டி கத்துற? இங்க தானே இருக்கேன். நான் கத்துறேனா? நான் கூப்பிட்டது கூட கேட்காம அப்படி என்ன சிந்தனை? வேற என்ன சிந்தனை? எல்லாமே அந்த ராஜதுரை பத்தி தான். அந்த பரதேசி எங்க போனா எப்படி பிடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். போலீஸ்காரன் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டான். போனது அவன் பணம் இல்லையே, ஏன் பணம் தானே. ஐயோ, காசு பணம், காசு பணம். வேற எதை பத்தி உங்களுக்கு நினைப்பு வராதா? எல்லாம் போனது 100 200 இல்ல, 10 லட்சம். 100 200 இருந்தா மட்டும் விட்டுருப்பீங்களா? அப்பவும் இதே டென்ஷன் தானே? அப்போ ஏன் 10 லட்சம் போனது உங்க எல்லாருக்கும் நக்கலா இருக்குல்ல? சேச்சே, அப்படிலாம் இல்லங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன கவலைன்னா, பணம் போனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காம இருந்தா சரிதான்னு பயப்படுறாங்க. பைத்தியம்? ஏன் 10 லட்சம் ரூபாய் போனது உங்க எல்லாருக்கும் கிண்டலா போச்சுல்ல? ஐயோ இல்லங்க, வாழ்க்கையில ஒரு முறை மட்டும்தான் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? இல்ல 10 லட்சம் ரூபாயோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. அதான் ஏதோ சொல்லுவாங்களே, சும்மா நின்னு வேடிக்கை பாக்குறவனால வேதாந்தம் மட்டும்தான் பேச முடியும். ஆனா அதை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வலி, வேதனை. என் மனசு படுற பாடு உனக்கு எங்கடி புரிய போகுது? புரியாம சொல்லலங்க. வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு பணம் காசு மட்டுமே பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க மனசு நம்மளுக்கு அமைதியா இருக்கும்? இத பாரு, வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா ரசிக்கணும்னா அதுக்கும் பணம் தான் தேவை. அப்பப்பா, ஏங்க உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. வேற நினைப்பே வராதா? வேற என்னடி நினைப்பு வேணும்?
நான் என்ன பொண்டாட்டியை மறந்துட்டேனா இல்ல அம்மா அப்பா மறந்துட்டேனா இல்ல தம்பி அவன் பசங்களை எல்லாத்தையும் மறந்துட்டேனா? ஞாபகம் இருந்தா மட்டும் பத்தாதுங்க, அது உங்க நடத்தையிலயும் இருக்கணும். கூலி வேலைக்கு போயிட்டு தினமும் குடிச்சிட்டு வருவான் கூட பொண்டாட்டிக்கு பூவும் பிள்ளைங்களுக்கு சாக்லேட்டும் வாங்கிட்டு வருவான். நீங்க ஒரு நாளாவது அப்படி எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? நீ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டிருந்தா ஒரு கூலிக்காரன் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கணும். என்ன மாதிரி கிரேட் பிசினஸ் மேன் அல்ல. நல்ல ஜோக்குங்க, பரவாயில்ல. உங்களுக்கு கூட காமெடி நல்லாவே பண்ண தெரியுது. ஏய் என்ன கிண்டல? கூலிக்காரனை கட்டிருக்க வேண்டியதானேன்னு என்ன கேக்குறீங்களே? நீங்க என்ன கட்டினத்துக்கு பேசாம அந்த பணத்தையே கட்டிருக்க வேண்டியதானே? ஏய் என்னடி உன் பிரச்சனை? என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஏன் அதுக்கு நானே தான் வரணுமா? இந்த வீட்ல வேற யாரும் இல்லையா? அவங்கள கூட்டிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு தாங்க நீங்க வரணும். ஒரு கடைக்கு போறதுனா இல்ல ஒரு கோயிலுக்கு போறதுனா கூட வேற யாராவது கூட்டிட்டு போலாம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு, அதுவும் குறிப்பா இந்த மாதிரி விசேஷமா இருக்கும்போது புருஷன் நீங்க தாங்க வரணும். அதுதான் நீங்க எனக்கு தர சந்தோஷம். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதானே? ஆமா. நாளைக்கு கட்டாயம் போலாம். ஏன் இன்னைக்கு என்னமா? இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஸ்டேஷன் போனோம், ராஜதோரை பத்தி என்கொயரி பண்ணணும். அவன் எங்க இருக்கா ஏது இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை போய் பிடிக்க வேணாமா? எங்க சுத்தினாலும் அந்த ராஜதுரைய மறக்க மாட்டீங்களா? என்னடி பேசுற? என்ன பேசுற? போனது 10 லட்சம் டி. 10 லட்சம் சும்மாவா? ஐயோ அப்பா சாமி, விடுங்க விடுங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதான் முதல்ல சொன்னேன். போ போ. எவ்வளவு பெரிய அமௌண்ட்? 10 லட்சம் சும்மாவா? வயிறு எரியுது. யோ, இதுதான் ஹார்ட் அட்டாக்ல நீ ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்க லட்சணமா? செல்போன் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. கூல். உட்காருங்க ராஜதுரை, ஒரு பெக்கு போடுவோம். ஏய் சேர் எடுத்து போறோம். ஓகே யோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சொசைட்டில கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தாலே இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டியது இருக்கும். நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் இங்க வரல. தபர், முதல்ல என் பணத்துக்கு ஒரு பதில் சொல்லு. ஏன் ராஜதுரை இவ்வளவு டென்ஷன்? நீ என்ன உன் வீட்டை சுத்தி ஒரு 100-1000 பேர்கிட்ட வாங்கியிருப்பியா? அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆனா நான் இந்த ஸ்டேட்டை சுத்தி லட்சம் பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஆனா பாரு, நான் எவ்வளவு கூலா பேசிட்டு இருக்கேன். காரணம் இந்த சரக்கு தான். அதுக்குதான் வந்த உடனே ஒரு ரவுண்டு போடு, அப்புறம் பேசிக்கலான்னு சொன்னேன். நீ கேட்கல. ஷாம், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. ஏறக்குறைய தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா? ஆமா ஷாம், போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கு. என்ன ராஜதுரை சொல்ற? போலீஸ் அளவுக்கு போயிடுச்சா? அப்ப நீங்க வந்திருக்கவே கூடாது. செல்போன் ஏதாவது வச்சிருக்கியா? ஒரு நாளைக்கு 1000 கால் வருது. டார்ச்சர் தாங்கல, அதனால ஊர்ல தூக்கி போட்டு வந்துட்டேன். சூப்பர் ராஜதுரை. நம்மள போல ஆளுங்களுக்கு செல்போன் தான் முதல் எதிரி. அதுக்காக தான் கேட்டேன். உன்ன போலன்னு சொல்லு, ஏன் நம்மள போலன்னு சொல்லி என்னையும் உன் லிஸ்ட்ல சேர்த்துக்கிற? பார், நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஏமாத்துக்காரன் இல்ல. நீ கொடுக்கிற கமிஷனுக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு தான் நான் இந்த தொழில இறங்கினேன். பார், இப்ப நீ பணத்துக்கு பதில் சொல்லு. நான் உடனே கிளம்பி ஆகணும். எதுக்கு ராஜதுரை ஊருக்கு போனோம்? பேசாம இங்கே இருந்துரு, கொஞ்ச நாள் போகட்டும். இங்க பாரு ராஜதுரை, சூப்பரா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, பின்னாடியே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, சுத்தியும் தோட்டம் துறவுன்னு இருக்கு. இங்க ஏசி காத்தே தேவையில்லை, ஓசி காத்தே ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் மேற்படி விஷயம் என்ன வேணாலும் குறையில்லாம கிடைக்கும். இங்கே இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டாரு. அது இல்ல சாம். சாம், நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கோ. சாம், இரு ராஜதுரை இரு, நான் இன்னும் பேசியே முடிக்கல. உங்க ஊருக்கு எவனோ ஒருத்த வருவான், கோல்டு காயின் தரேன், பித்தளை சொம்பு தரேன்னு சொல்லுவான். இந்த முட்டாள் ஜனங்களும் காசை கொண்டு போய் கொட்டுவாங்க. கல்லா கட்டினதும் அவன் காணாம போயிடுவான். அப்புறம் போலீஸும் ஜனங்களும்
உன்னை மறந்துட்டு அவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஹ, அப்புறம் நீ நிம்மதியா எங்க வேணாலும் போலாம். நான் இவ்வளவு தூரம் இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, ஏன் சொல்ற? நான் எப்பவுமே என்ன நம்பி பணம் போட்டவனை ஏமாத்துவேன். ஆனா உன்ன மாதிரி பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தவனை கைவிட மாட்டேன். நம்மள நம்பி பணத்தை போட்டான் பாரு, அவன் முட்டாள். அந்த முட்டாப்பைய கையில இருக்கிறத விட இந்த மூலக்காரங்கிட்ட இருக்கிறதா காசுக்கே மரியாதை. அதனால அவனை விட்டுருவேன். உன்ன மாதிரி ஆட்களை விட மாட்டேன், கூடவே வச்சுக்கோ. ஏன்னா அடுத்தடுத்த பிசினஸ்க்கு யூஸ் ஆவீங்கல்ல. பேசாம நீ என் கூடவே இருந்துற. ஏய், நீ எழுத்து எழுப்புக்கெல்லாம் வரதுக்கு நான் ஆள் கிடையாது. இந்த பார், ஒழுங்கு மரியாதை என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. இல்லனா நான் போலீஸ்க்கு போயிடுவேன், உன்னையும் போட்டு கொடுத்துருவேன். வீணா என்ன பகைச்சிக்காத. எப்போ ஒருத்தன் இப்படி பேசிட்டானோ அப்பவே அவனை காலி பண்ணிடு. அதுக்கு மேலேயும் உயிரோட விட்டு வைக்கிறதில்ல. இந்த பாலிசியோட இருக்கிறதுனாலதான் இந்த ஃபீல்டுல இவ்வளவு காலம் ஸ்டடியா இருக்க. அதுல நீ மட்டும் விதி விலக்கு இல்ல. ஏய், என்னடா நீ மிரட்டா பயந்துருவானா? ஏய், என்கிட்ட நடக்க. ஏய், விடுடா. ஏய், அவன் எங்கேயோ போகணுமா? அனுப்பி வைங்க. போங்க போங்க போங்க. ஏய், போடா.